வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபுவழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில நம்மளுடைய கண்கள்ல அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றியும், கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றியும் ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பருப்புகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை வழங்குது. இந்த புரதம் நம்மளுடைய திசுக்களை சரி பண்ணிட்டு கண் பார்வை தொய்வடையதை முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு தடுக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அந்த மாதிரி ஒரு உணவு தான் நம்ம சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு அளிக்குது. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை நம்ம அப்படியும் சாப்பிடலாம் அல்லது ஊற வைத்தும் சாப்பிடலாம். ஊற வைத்து காலைல இருந்ததும் வெறும் வயிற்றில் தோலை உரிச்சிட்டு சாப்பிடும் போது கூட நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது கண்களை நீங்கள் பலவீனப்படுத்தி கொள்ள மாட்டீங்க. கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால இந்த விட்டமின் ஏ சத்து இருக்கக்கூடிய கேரட்டை நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளணும். அதாவது அன்றாடம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகள் அதை சேர்த்துக்கிட்டு இருக்கலாம். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்கிறது. கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவுமே நம்ம சமைத்து சாப்பிடும் போது அது நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். செரிமானமும் எளிதாக நடைபெறும். வேணும்னா நீங்க கேரட்டை சாலட் போலவும் ஜூஸ் ஆகவும் அப்பப்போ எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது கேரட் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ சத்து கிடைக்கும் போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரீன் வெஜிடபிள்ஸில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்திருக்கு. இந்த பச்சை இலை காய்கறிகள்ல லூடின் இருக்கு. இந்த லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது என்ன பண்ணும் அப்படின்னா கண் சருமங்கள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து கண் பார்வை செல் சிதத்திலிருந்து பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் பச்சை இலை காய்கறிகள் நமக்கு தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்க பச்சை இலை காய்கறிகளோட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து தினமும் அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கீரைகள் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் வேற வேற கீரைகளை மாற்றி சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் இந்த மாதிரி சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து கொண்டிருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால எப்பயுமே ரத்த ஓட்டம் தடைபடாம சீரான ரத்த ஓட்டம் நமக்கு இருக்கும். மேலும் இந்த சிட்ரஸ் பழங்கள் இருக்குங்க இல்லையா, இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் பொறியினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது.
அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுல சிட்ரஸ் பழங்களை நம்ம சேர்ப்பதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால வைத்திருக்க முடியும். ஸோ அப்போ இந்த சிட்ரஸ் பழங்கள் நம்மளுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை கூட சரி செய்யும். ஒட்டுமொத்தமாக கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் சிட்ரஸ் பழங்களை அன்றாடம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை முழு தானியங்கள் கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி உடைய அபாயத்தை நம்ம சாப்பிடக்கூடிய இந்த முழு தானியங்கள் நமக்கு குறைக்கும். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது நமக்கு தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் சேர்த்து கொண்டு வரும்போது நம்மளுடைய கண் பார்வை ரொம்ப ரொம்ப கூர்மையாக நமக்கு வந்து இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம மீன் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ மீன்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து எண்ணெயில் வந்து வறுத்த பொரித்த மீன்கள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீன் குழம்பு போல எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக நம்முடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொண்டு நலமோட பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள், அதாவது அந்த ட்ரை ஐஸ் தொடர்பான அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படின்றதால கண் பார்வை மேம்படுவதற்கு இந்த கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ், அப்புறம் மீன்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். முட்டை வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்றதுக்காக நம்ம வந்து காலையில் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம முட்டையை வந்து பச்சையாக குடிக்கிறது, அப்புறம் ஆம்லேட் வடிவங்கள்லையோ, ஆஃப் ஆயில் வடிவங்கள்லையோ, பொடிமாஸ் வடிவங்கள்லையோ, வறுத்த பொரித்த வடிவங்கள்லையோ முட்டையை எடுத்துக்கொள்வது நல்லது கிடையாது. இது வந்து சுவைக்காக நீங்கள் சேர்த்துக்கலாமே தவிர அது உங்களுக்கு 1% கூட ஆரோக்கியம் கிடையாது. எனவே முட்டை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா நீராவியில் வேக வைத்து, அதாவது நம்ம நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டையை வந்து சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி அவித்த முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் அது ஆரோக்கியம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கிறதால இதில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டை வந்து கண் பார்வையுமே கூர்மையாக்கும். கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வீக்கம், சுருக்கம் எல்லாம் எதுவும் வராமல் கோலோஜனை உற்பத்தி பண்ணி சருமத்தையும், அந்த கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சருமத்தையும் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். நமக்கு எப்போது மங்கலான பார்வை தெரிஞ்சாலோ, கண்களிலிருந்து நீர் வடிதல் இருந்தாலோ, அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே கண் மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செஞ்சிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இதனால் இந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை முன்னாடியே தொய்வடையாமல் கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு தினமும் குடிக்க வேண்டிய தண்ணீரினுடைய அளவு குறையாம குடிக்கணும். அதாவது 2.5 லிட்டர்ல ஆரம்பிச்சு 3 லிட்டர் வரைக்குமே நம்ம வந்து பார்த்தோம்னா குறைந்தபட்சம் தண்ணீர் நம்ம குடிச்சிருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் வந்து நீரேற்றமாக இருக்கும் பொழுதுதான் கண்களிலும் வறட்சி ஏற்படாமல் நமக்கு வந்து நீர் சத்து நம்மளுடைய உடல்ல இருக்கிறதால கண்களில் எரிச்சல், வறட்சி எதுவும் ஏற்படாமல் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். தண்ணீர் எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அதே போல உறக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரம் 8 மணி நேரம். அதுவும் இரவு நேரங்கள்ல அந்த 8 மணி நேரம் நம்ம உறங்கும் போது நம்மளுடைய உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். எனவே இந்த கண்கள் சார்ந்த எரிச்சல் ஆகிறது பிரச்சனை அது போல எதுவுமே இருக்காது. கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. ஒருவேளை நம்ம குறைவான நேரம் 6 மணி நேரத்துக்கும் குறைவா நம்ம உறங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் இரவு நேரங்களில் உறங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம எங்காவது வெளியே போறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்காக ரொம்பவே வந்து ஹை காஸ்ட்ல கூலிங் கிளாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய கண் சருமங்கள்ல வந்து எந்த விதமான தூசுகளும் புகைகளும் பட்டி எரிச்சல் ஆக்காம இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது போல பல முன் நடவடிக்கைகளை நம்மளுடைய கண் பார்வையை நம்ம கூர்மையாக்கி கொள்ளலாம். எனவே இந்த வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடித்துக் கொண்டு இந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டு கண் பார்வையை கூர்மையாக்கி கொண்டு நலமோடு வாழலாம். நீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.